Who are you, man? நான் கொல்லாதவன், பொய் சொல்லாதவன். பெண்களின் பரிணாம வளர்ச்சிப்படியும் 3 வகையாக பிரிக்கலாம். நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 இதுல லாஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கடா. எனக்கு நீதான்டா வேணும். எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கோல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். ராசாத்தி 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 என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. வந்து விட்டால் வசந்த சேனை. படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ఆకు చాటు పిండ తడిసే కొమ్మ చాటు పువ్వు తడిసే ఆకు చాటు పిండ తడిసే కొమ్మ చాటు పువ్వు తడిసే ఆకాశ గంగొచ్చింది అందాలు ముంచెత్తింది గోదావరి పొంగొచ్చింది పొంగుల్ని ముడిపెట్టింది. ராஸ்கல், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? போ வெளியே. கெட் லாஸ்ட். காதல் வெண்ணிலா கையில் சேருமா தொல்லு பூங்காற்றே. டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். வாழ்க்கைய தேடி நானும் போறேன். காண்டுல பாடும் பாட்டுக்காரன், போதையில் பாடும் சோக பாட்ட சோடாவ கலந்து பாட போறேன். மாம ஓட்டாண்டி பெரிய ருசாண்டி அடி வாங்கியே நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி ஆன நான் பூண்டி அதையும் நான் தாண்டி போராடுவேன். நான் வெறியான விரும்பாண்டி அடவுதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மத் சிங்கிள் நனல் யங்கு அடவுதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு சிங்கிள் யங்கு ஊது சங்கு நான் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடமே பாடலாமே. பெருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு. மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. வானரோஷலா
தண்ணியில விட்டாச்சிடா பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சிடா வெல்ல சொல்லாம உள்ள அழுகுறண்டா வெல்ல மனசெல்லாம் இந்த கணக்கில் தயிடு தக்கா தண்டனக்கா தயிடு தக்கா தண்டனக்கா தயிடு தக்கா தண்டனக்கா தயிடு தண்டனக்கா திகுதக்கா தண்டனக்கா திடுதக்கா தண்டனக்கா திடுதக்கா தண்ட ஊதுங்கடா சண்டே நான் தண்ட சோறு தமிழ் இஸ் மை மதர் ஐ சிங்கிள் அட ஊதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு எங்கே சிங்கிள் அண்ணன் எங்கே ஊது சங்கு நான் தான் கிங்கு ஐ எம் சிங்கிள் ஐ எம் சங்கு நான் தான் கிங்கு மதர் டங்கு ஐ எம் சிங்கிள் அண்ட் ஐ எம் குரு சங்கு. தேங்க்ஸ் தேங்க்யூ. எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் சிந்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே, எங்கள் துணைத் தலைவர் காயத்ரி அம்மையார் அவர்களே, எங்களுடைய செயலாளர் மீனாட்சி ரவிச்சந்திரன் அவர்களே, எங்களுடைய என்றும் இனிய இளமை இணைச் செயலாளர் அருண் பாலாஜி அவர்களே, மற்றும் பேராசிரியர்களே, என் அருமை கண்மணிகளே, நமக்காக நேரம் ஒதுக்கி கொண்டு நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்திருக்கும் எனது அருமைக்கும் மரியாதைக்குரிய மெர்சி அணி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாழினிது குழலினிது என்போர் தன் மழல் குழல் கேளாதோர் என்பதை போல் மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் அருமையான நிகழ்ச்சியை இங்கு பொறுமையாக அமர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமையானவர்களே, ஈரோடு சட்டக்கல்லூரி என்றுமே பெண்களை முன்னிலைப்படுத்துவதில் முதலாவதாக இருந்து கொண்டு வருகிறது. இங்கு படிக்கும் மாணவிகளாகட்டும், பணிபுரியும் பேராசிரியராகட்டும் அல்லது தலைமையாகட்டும், எல்லாம் பெண்கள் நிறைந்த ஒரு உலகமாகவே காணப்படுகின்றது. வரும் மார்ச் 8ஆம் தேதி அன்று தேசிய மகளிர் தினம் உலகளாவிலே கொண்டாடப்பட போகின்றது. அதன் முத்தாய்ப்பாக, அதன் தொடர்பாக இன்று ஒரு அரை மணி நேரம் பெண்களை பற்றிய ஒரு சின்ன பட்டிமன்றம். இன்றைய தலைப்பு மிகவும் சுவையான தலைப்பு. சமூக வலைதளங்கள் பெண்களை பாழ்படுத்துகிறதா அல்லது பண்படுத்துகிறதா? இந்த ஒரு அருமையான தலைப்பு இந்த சமுதாயத்திலே இந்த நேரத்திலே மிக ஒரு குறித்த தலைப்பு என்று சொல்லலாம். வலைதளங்கள், தொழில்நுட்பங்கள், கணினி மயங்கள் எல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு மிக உறுதுணையாக இருக்கின்றதா அல்லது பழிநிலைக்கு தள்ளுகிறதா என்பதுதான் இன்றைய தலைப்பின் முக்கிய கருத்து. என் அருமையானவர்களே, மாதராய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும். ஒரு பெண்ணாய் பிறப்பதற்கு 100 ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருந்தால்தான் பெண் ஜென்மமாக பிறக்க முடியும். இது வெறும் வார்த்தைக்காக அல்ல, வெறும் வாய்க்காக சொல்லவில்லை. மாதராய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும். அப்பேற்பட்ட பெண்மையை போற்றும் பாரத நாட்டிலே, அப்பேற்பட்ட பெண்மையை போற்றும் தமிழ்நாட்டிலே, கொங்கு மண்டலத்திலே, ஈரோடு மாவட்டத்திலே நாம் இன்று பெருந்துறையிலே ஈரோடு சட்டக்கல்லூரியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த சமூக வலைதளங்கள் பெண்களை பாழாய்ப்படுத்துகிறது என்று பேச 3 மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த சமூக வலைதளங்கள் பண்படுத்துகின்றன என்பது பேசுவதற்காக 3 குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். பொதுவாக கருத்துக்கள் என்னவென்றால், சமூக வலைதளங்கள் மிக
மனித குலத்துக்கு இன்றியமையாதது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இன்று உயிரோடு உடலோடு சமூக வலைதளங்களும் பின்னி பிணைந்திருக்கின்றது. ஒரு ஊடகங்களோ ஒரு சமூக வலைதளங்களோ அல்லது தொழில்நுட்பமோ இல்லை என்றால் இன்றைய உலகம் அது வெற்றிடம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட இந்த சமூக வலைதளங்கள் தொழில்நுட்பங்கள் பல நேரங்களிலே மிக அனுசரணையாக மனித குலத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை பயன்படுத்தும் முறைகள் மாற்றி சில சமயங்களிலே அது மிகப்பெரிய பாவ பழிச்சொற்களை பெண்கள் மீது விழுந்து விடுகின்றது. ஜென்ரலாகவே சமூக வலைத்தளம் என்பது ஆண் பெண்ணுக்கு இருபாலருக்கும் சமம். நாம் ஏன் இன்று இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் பெண்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் பெண்களை பற்றி இன்றைய பேசுகிறோம். அதன் வகையிலே முதலாவதாக பேச வருகிறார், சமூக வலைதளங்கள் பெண்களை பாழ்படுத்துகிறது என்று நம்ம அணியினுடைய முதல் பேச்சாளர் கீர்த்தனா. ஆணும் பெண்ணும் நிகர் என்று கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தழைக்குமாம். பூணு நல்லறத் தேடி பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாட்டற்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் நட்கடை பெண்ணின் குணங்களாம் என்ற பாரதியின் வணிகருக்கிணங்க இக்கால பெண்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வியோடு என் உரையை தொடங்குகிறேன். இடித்துரைப்பதில் இமயமலையாய் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இந்தியாவின் எதிர்கால தூண்களான அன்னை தெரேசாக்களே, கல்பனா சாவ்லாக்களே, அப்துல் கலாம்களே, விவேகானந்தர்களே என்றெல்லாம் சொல்ல எனக்கும் ஆசைதான். ஆனால் மொரட்டு சிங்கிள் என்று சொல்லிக்கொண்டு ஆன்லைனில் பல காதல்களோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துள்ள தலைப்பு சமூக வலைத்தளங்கள் பெண்களை பாழ்படுத்துகிறது. சமூக வலைதளங்கள் பெண்களை பாழ்படுத்துகிறதா என்று கேட்டால் கட்டாயமாக பாழ்படுத்துகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் மொபைல் தாங்க. யாரை பாரு மொபைலு, எங்கே பாரு மொபைலு. அதுலேயும் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்கே சொபபா சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி காலையிலங்க நான் வழியில் ஒரு பொண்ணை பார்த்தேங்க. இன்ஸ்டாகிராமில் கால் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா. 2 நிமிஷம் வெயிட் பண்ணேன், எங்கள் அப்பா கூப்பிட்றாருன்னு கட் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்றான். என்ன வாழ்க்கையோ தெரியலங்க. இப்படியே போனால் நம்ம கலாச்சாரம் எங்கே போகணும்னு தெரியல. இது கூட பரவாயில்லைங்க, இன்ஸ்டா மெட்டு, ஸ்னாப் மெட்டு, ஃபேஸ்புக் மெட்டு, சரி இதெல்லாம் ஓகே. உங்கள் சோல்மெட்னு ஒருத்தர் வருவார், அவர் எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க? கலாச்சாரம் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியலங்க. இது கூட பரவாயில்லைங்க. சென்னை நுங்கம்பாக்கம் கேஸு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ரஷ்ஷான ஏரியா, ரொம்ப ஒரு நெரிசலான ஏரியாங்க. சுவாதின்னு ஒரு 25 வயசு ஒரு பொண்ணுங்க. வேலைக்கு போகிறக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கா. ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை கத்தியாழ குத்தி ரயில் இன்ஜின் முன்னாடி தள்ளி விட்டாருங்க. என்னடான்னு விசாரித்து பார்த்தா ஃபேஸ்புக்கில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு தலைவர். அம்மா அக்செப்ட் பண்ணலன்னு குத்துவாரான். ஏண்டா நீ லவ்வை சொல்லுவ, அதை அக்செப்ட் பண்ணலன்னா கொலை பண்ணுவியா? எப்படியோ சரி, அதை விடுங்க. நம்ம பொள்ளாச்சி சம்பவம் எடுத்துக்கலாமே. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எத்தனை பெண்கள் பலிக்காடானாங்க, எத்தனை பெண்களோட வாழ்க்கை வீணாக போச்சு. அத்தனை பெண்களோட வாழ்க்கை வீணாக போனதுக்கு காரணம் இந்த சமூக வலைதளம் தான்னா இங்கே யாராவதுனால மறுக்க முடியுமா? சரி, அதெல்லாம் போச்சுன்னு சிவனேன்னு இருக்க பிள்ளையாச்சும் விடுறீங்களா? அந்த பிள்ளை ஏதோ பொழுதுபோக்குக்கு வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ரொஃபைல் வச்சா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, அதை மார்ஃபிங் பண்ணுறது. மார்ஃபிங் பண்ணி நீ காசு கொடுக்கலன்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன், இல்லை உன் ஃபோட்டோவை சமூக வலைதளங்களில் போட்டு உன்னை கேவலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறது. வேரோடு பிடுங்கி வேறு இடம் நட்டாலும் வேறு விதமாக வளரும் தன்மை கொண்டவளுங்க பெண்ணு. ஒரு பெண் ஆணை விட மனதளவில் ரொம்ப வலிமையானவன் சொல்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பெண்ணையே சூசைட் பண்ணுற அளவுக்கு, தன் உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு இந்த சமூக வலைதளங்கள் தள்ளி இருக்குன்னா அதை யாராவதால மறுக்க முடியுமா? நான் நினைக்கிறேன் எதிரணியாளர்கள் எல்லாம் நியூஸ் பேப்பரை பார்க்காம கண்ணை மூடிட்டும் நியூஸை கேட்காம காதை மூடிட்டும் பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனவே சமூக வலைதளங்கள் பெண்ணை பாழ்படுத்துகிறது என்று ஆணித்தனமான கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சமூக வளத்தை சார்ந்த தொழில்நுட்பங்கள் பெண்களுடைய வாழ்க்கையை பாழ்படுத்துகிறது என்பதை ஆணித்தரமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சென்னை மட்டுமல்ல, உலகமெங்கிலும் இந்த சமூக வலைத்தளங்கள் மனித குலத்தை பாழ்படுத்துகிறது என்று நாம் எண்ணத்தை வைத்திருக்கிறோம். எதிரணி என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். எதிரணி என்ன சொல்கிறார் என்றால், சமூக வலைதளம் பெண்களை பண்படுத்துகிறது, அதாவது நெறிமுறைப்படுத்துகிறது என்று பேச வருகிறார்கள். எதிரணியின் முதல் பேச்சாளர் ஜென்னி அவர்கள். அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, அணைந்துகொள் உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நடுவர் அவர்களுக்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு சமூக வலைதளங்கள் பெண்களை பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா. நான் சமூக வலைதளங்கள் பெண்களை பண்படுத்துகிறது என்கிற அணியிலிருந்து பேச வந்திருக்கிறேன். முதல்லையே சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க டாப்பிக்கை விட்டே வெளியில் போயிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஃபேஸ்புக்கில் ப்ரப்போஸ் பண்ணி அதை அந்த பெண் அக்செப்ட் பண்ணலன்னு அந்த ஆண் கொலை பண்ணுறாரு. இதனால் பெண்கள் பாழ்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. தப்பு இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பெண் பாழ்படுறாங்களா பண்படுறாங்களா? இந்த இடத்துலையே ப்ரூஃப் ஆகுது பெண் சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தலை. ரெண்டாவது, கலாச்சாரம் அம்மா ஒன்று பேசிட்டு போகினாங்க. கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத அவங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கலாச்சாரம் என்பது காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருந்தால் தான் அது கலாச்சாரம். காலத்துக்கு ஏற்ப எந்த கலாச்சாரம் தன்னை புதுப்பிக்கவில்லையோ அந்த கலாச்சாரம் அழிந்து போயிடும். அதுக்காக தான் ஒரு வாக்கியம் இருக்குது, நேற்றைய வரலாறு தெரியாதவங்களுக்கு இன்றைய வரலாறு இல்லை, இன்றைய வரலாறுல இல்லாதவங்களுக்கு நாளைய வரலாறும் கிடையாது. இதுதாங்க கலாச்சாரம். இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இன்னைக்கு சொல்றாங்க கலாச்சாரம் என்ன சொல்ல வரீங்கம்மா? ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. என்ன சொல்றீங்க? கலாச்சாரம் என்பது காலத்துக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் எங்கேயோ கொரோனாவில் ஸ்கூல் எல்லாம் மூடினாங்க, 3 மாதம் 1 வருஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் அப்போவும் அந்த ஸ்கூலை மூடக்கூடாதுன்னு சொல்லி ஆன்லைன் கல்வி படித்தது அதே காலத்தில் தானே. இப்போ சமூக வலைதளங்கள் எப்படி உதவுதுன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபோன் நம்ம கைக்குள்ளே இருந்துட்டா இன்றைக்கி உலகமே நம்ம உள்ளங்கையில். என்ன தேவை, என்ன வினா நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ப உங்களுக்கான பதில் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு காலத்தில் ஒரு ரூம்குள்ளே வெளியிலே வர முடியாமல் முடங்கி கிடந்த ஒரு பெண் சமூக வலைதளம் மூலமாக தன்னுடைய திறமையை உலகத்துக்கு கொண்டு போகிறா. சமூக வலைதளம் இல்லைன்னா மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய திறமை என்பது இன்னைக்கு உலகுக்கு போய் சேர்ந்துருக்குமான்னா தெரியாது. சமூக வலைதளம் இல்லைன்னா அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கு மட்டும் தெரியுமே தவிர உலகத்துக்கு போய் சேராது. ஆக பெண்ணினுடைய திறமையை கூட எடுத்து செல்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் தான். இதே பெண்ணுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கான சில வலைதளங்களும் இருக்குது. காவலன் SOS நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான். நம்மளுக்கு எப்போ பாதிப்பு ஏற்படுதோ அந்த ஆப் ஆன்லைன் இருந்தால் மட்டும் போதும், நமக்கான பாதுகாப்பு அதில் உறுதி செய்யப்படுது. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணுன்னா கூட இன்றைக்கி நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் அலைய வேண்டிய தேவை கிடையாது, ஆன்லைனில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். எவ்வளவு மாற்றங்களை இந்த நவீன தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கு. ஆக நவீன தொழில்நுட்பம் அதாவது சமூக வலைதளங்கள் என்பது பெண்களை பண்படுத்துகிறதே தவிர பாழ்படுத்தவில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜென்னி அம்மையார் ஒரு நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது இந்த உலகத்தையே அச்சுறுத்திய கொரோனா பாதிக்கப்பட்ட பொழுது, இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட பொழுது தத்தம் பணிகளில் அவர்கள் அந்த பணி சூழ்நிலைக்கு ஏற்பவாறு அவருடைய வேலை இடத்துக்கு செல்ல முடியவில்லை. அப்பொழுது இந்த வலைத்தளங்கள், இந்த சமூக ஊடகங்கள் இதெல்லாம் இருந்து தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படாத மாதிரி பார்த்துட்டு இருந்தது. உண்மை, அதை அவங்க சொல்கிறத நம்ம மறுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு வலைதளங்களோ சமூக ஊடகங்கள்னா கொரோனா டைமில் மனித குலமே அப்படியே ஸ்தம்பித்து நின்று இருக்கும். உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம், அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இருந்த போதிலும் இந்த சமூக வலைதளத்தால் பல பிரச்சனைகள் உருவாகுது, பல பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. பர்டிகுலராக பெண்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்கன்றது உலகளாவிய பேச்சுக்கள். ஸோ மீண்டும் அந்த முதல் அணியை சேர்ந்த 2வது நபர் பாழாக்குகிறது என்று சொல்ல தருண்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே
சமூக வலைதளங்கள் பெண்களை பலப்படுத்துது பால்படுத்துதல்னு சொல்றதுக்காக வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வந்து வருஷ கட்டி உட்காந்துருக்காங்களே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாரதி வேண்டிய புதுமை பெண்கள் இன்று பாய் பெஸ்டிகளோடு வைப் செய்கிறார்கள். சாதனை செய்ய வேண்டிய பெண்கள் இன்று ஸ்னாப் சாட்டில் இருக்கிறார்கள். கெரியர் என்பதெல்லாம் மறந்துவிட்டு கேரிங் பர்சன் வேண்டுமென்று இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுகிறார்கள். இதுக்கு இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நடுவர்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐயா, மதியம் உணவு இருந்துறீங்களா? இன்னும் இல்லைப்பா. இன்னும் இல்லையா ஐயா? இப்போ எனக்கு நீங்கள் இன்னும் இல்லையா? அப்போ காலையில் உணவு இருந்தீங்களா? கண்டிப்பாக ஐயா. ஸ்விக்கியா சொமேட்டோவா? நான் இன்னுமே ரெகுலராக சாப்பிட்ற என்னுடைய அருமையான ரமேஷ் உணவு, ரமேஷ் டிஃபன் உணவகம். ஐயா பாக்கியம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பல பேரோட வாழ்க்கையில் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் தான் இருக்குது. உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க பெண்கள் என்ன சமைக்க மட்டும்தான் இருக்காங்களான்னு சொல்லிடுவீங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஒரு சமூகத்தையே ஆரோக்கியமாக வழி நடத்துகிற ஒரு கடமை இருக்குது. ஆனால் இந்த ஸ்விக்கியும் ஜொமேட்டோவையும் வச்சுக்கிட்டு பல பெண்கள் சமைக்காம இல்லை, தப்பாக பேசுகிறீங்க. ஸ்விக்கி டொமேட்டோ வந்தால் கூட அதை திருப்பி ஓவனில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு தட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தண்ணி வச்சு ஜூஸ் எல்லாம் வைக்கிறவோ பொம்பளை தான். ஆமாம் ஐயா, பத்திரமா பார்த்துக்கிறோம் நாங்கள். நீங்கள் சொன்னது சரிதான். ஸ்விக்கியில் வந்தால் கூட பல வருடம் கழித்து வச்சுக்கிறாங்க. எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இதே மாதிரி தான் 2 வேளை ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோவிலையும் சாப்பிடுவார். 3வது வேளை என்ன பண்ணுவாருன்னு கேட்குறீங்களா? பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிடுவார். வேற ஒன்றும் இல்லை. அதாவது பெரியார் போராடிய பெண் விடுதலை எல்லாம் இன்னைக்கு பல ரக்கட் பாய்ஸுகளுக்கும் பல சிக்மா மேல்களுக்கும் தாரை வாத்து கொடுத்துட்டாங்க. பெண்கள் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொன்ன காலம் போய் பெண்கள் காதலுக்கு அடிமையாகி பல காமுகன்களால் சித்திரவதை செய்யப்படுகிறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பெண்கள் மேலே அழகாக தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆதிக்கத்தை வைக்குது. எல்லா பெண்களும் தன்னை அழகாக காமிச்சிக்கணுங்கிறதுக்காக ஃபில்டர் அது இதுன்னு போட்டு தன்னைத்தானே அழகு அது சமூக வலைதளங்களே பெண்கள் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துதுங்க ஐயா. ஆனால் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் செலுத்தாத சில பெண்களை எனக்கு தெரியும். அவர்கள் யார் தெரியுமா ஐயா? ஒருத்தி இஸ்ரோவில் இளைநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள். மற்றொருத்தி ஆசிய அளவிலான மாரத்தானில் 100 மீட்டரில் தங்கம் வென்றாள். ஒருத்தி அதர்மத்துக்கு எதிராக தெருவில் நின்று கூச்சல் போடுவதால் மாதம் ஒருமுறை போலீசால் அடிவாங்குகிறாள். ஒருத்தி கம்பன் கழகங்களில் கம்பராமாயணம் சொற்பொழிவாற்றுகிறாள். ஒருத்தி திருநங்கைகள் மற்றும் ஒரு பாலின உறவினர்களுக்காக உரிமைக்காக நீதிமன்றத்தில் வாதாடுகிறாள். ஒருத்தி கணித புனிதங்களை அவிழ்ப்பதில் நிபுணியாக இருக்கிறாள். இவர்களெல்லாம் வலைதளத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் அல்ல. வலைதளத்தால் ஈர்க்கப்பட்டவர்களால் ஏற்பட்ட சாபங்கள் இவர்களை பெறுவதும் அல்ல. இதைவிட மேலான வலைதளத்தை பயன்படுத்தாத ஒருத்தங்களை பற்றி எனக்கு தெரியும். அவள் அதிகாலை எழுந்து அனைவருக்கும் சமைத்து அரை நிமிடம் மட்டுமே கண்ணாடி பார்த்து அவசரமாக உணவை அருந்தி அலுவலக வேலைக்கு சென்று தன் வாழ்நாள் இறுதிக்குள் தன் மகனை வக்கீலாக்க வேண்டும் என விரும்புகிறாள் என் அன்னை. அவளுக்கு எந்த விதத்திலும் இந்த சமூக வலைதளம் விரும்பியதும் இல்லை, அவள் தொட்டதும் இல்லை. ரொம்ப சுயநலமான பேச்சுப்பா. அம்மா வெறும் வக்கீலாவது மட்டும்தான் கேட்டிருக்காங்களா? மகனை வேற எதுவும் இது இல்லையா? முதல் படியாக வக்கீலானதுக்கு அப்புறம் நீதிபதி ஆகலான்னு ஒரு கனவு. வேற துறைகள் சொல்ல வந்த. ரைட்டு, பேசுங்க. பெண்களே, சமூக வலைதளத்தை புறக்கணித்து சருமத்தில் அழகை ஏற்படுத்தாமல் சமூகத்தில் அழகை ஏற்படுத்துங்கள். நன்றாக வாழ்வீர்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணி தருண்குமார் மிக அருமையாக பேசினார். அவர் சொல்வது என்னவென்றால், இஸ்ரேலில் ராக்கெட்டு விஞ்ஞானிக்கு இருந்தாங்க, புரட்சியில் பண்ணிட்டு இருந்த பெண்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. வீட்டில் குடும்ப தலைவியாக இருக்காங்களா? அதுதான் பேச்சு. எங்கேயும் ராக்கெட் விடலாம், பக்கெட் விடலாம். பட் வீட்டுக்கு யார் இருந்தாலும், அவர் ஒரு நீதிபதியாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், இல்லை தொழிலதிபர்களாக இருக்கட்டும், வீட்டுக்கு வந்துட்டால் ஒரு குடும்ப தலைவியாக தன்னுடைய பணியை செய்கிறவர் தான் அது ஒரு அழகான குடும்பம், அருமையான குடும்பம். அந்த வகையிலே தருண்குமார் சொன்னது போல் இந்த ஊடகங்கள், இந்த சமூக வலைதளங்கள், இந்த என்ன சொல்கிறது, உணவுக்கு கூட நாம் குடும்பத்தை எதிர்பார்க்காம சொமேட்டோ, இந்த ஸ்விக்கி என்ற இதுக்கு இருக்குது. இந்த அவசர உலகத்தில் சமைக்க நேரம் இல்லை. ஏன்னா இருபாலர்கள் சம்பாதிக்க வேண்டிய கால கட்டாயங்கள். இன்றைய பொருளாதார சூழ்நிலையிலே ஒருவர் சம்பாதித்து குடும்பத்தை நடத்துவது என்பது மிக கடினமான வேலை. ஆகவே தான் இருபாலரும் வேலைக்கு சென்று விடுகிறார்கள். அப்படி 2 பேரும் போகும்போது வீட்டில் சமைக்கிறது யாருன்றது பிரச்சனைகள் தான், கேள்விக்குறி தான். பட் இது சமூக வலைதளத்தை போய் பாதிக்கிறதுனா அது முக்கியமான கருத்தாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம மீண்டும் இந்த எதிரணிக்காரர்கள் அப்பேற்பட்ட அந்த சமூக வலைதளங்கள் பெண்களை
பண்படுத்துறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கருத்துக்களை பதிவு செய்ய லோகேஸ்வரி மிக சிறந்த பேச்சாளர், தமிழ்நாடு அளவிலே மாநில முதல் பரிசை தட்டியவர், ஈரோடு சட்டக்கல்லூரிய ஒரு பேச்சுக்கு பிராண்ட் மாஸ்டர் என்று சொல்லலாம். அவளை அழைத்து பேச வைக்கிறேன். அகத்தியனும் கம்பனும் மகரம் பயின்று வள்ளுவனும் அவ்வையும் வாழ்த்துறை வணங்கி இன்னா 40 இனியவை 40 என வரலாற்று 70 கப்பால் வழிமுப்பால் ஆசிரியர்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா குரட்பா இதற்கு நிகர் ஏதேனும் கூறப்பா என உலகம் தமிழே உன்னை தலை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். இங்கே எனக்கு முன்னாடி பேசின எதிரணிகள் பேசினப்ப எப்படி இருந்ததுன்னா என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சீரியஸாகவே. இங்கே தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் பெண்களை பண்படுத்துகிறதா இல்லை பாழாக்கிறதா அப்படிங்கிறது தான். என்னோட சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க பொள்ளாச்சி வழக்கில் பல பெண்கள் வந்து வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அப்படின்னு. அப்படி அது ஒரு பொள்ளாச்சின்னு ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் பல பெண்கள் 200க்கும் மேற்பட்ட பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எப்படி தெரிஞ்சது? சமூக வலைதளங்களால தான் தெரிஞ்சது என்பது யாராலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அடுத்து என்னோட சகோதரர் கேட்டார் ஸ்விக்கி சொமேட்டோன்னு. ஏன் நான் கேட்குறேன், பெண்கள் தான் என்றைக்குமே அடுப்பங்கடையில் கடந்து சாவணும்னு வாங்கிட்டு வந்த வரமா? ஆண்கள் எல்லாமே பெண்களுக்கு ஆண்கள் சமம் சொல்றீங்க, ஏன் சமைக்க தெரியாதா உங்களுக்கு? எங்க வீட்டில் அப்படி இல்லைம்மா. ஏன்னா எப்போதுமே நம்ம கல்லூரி முதல்வர் மிக விவரமானவர். ஏன்னா அவருக்கு இரவு உணவு வேணும் இல்லையா, அதனால் அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவார். அந்த ஸ்விக்கி சொமேட்டோ சொல்றீங்களே, அதுல எத்தனை பெண்கள் கணவனை இழந்த பெண்களோ இல்ல தன்னோட வீட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தணுங்கிற ஒரு எண்ணத்துல எத்தனையோ பெண்கள் ஹோம் கிச்சன் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃபுட் சேல்ஸ் பண்ணலையா? எல்லாமே நெகட்டிவான பீப்புள்ஸாக இருக்காங்களே, நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நெகட்டிவாக மட்டுமே பேசுகிறாங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் பாசிட்டிவிட்டி இருக்கும், அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? சமூக வலைதளங்கள் பாழாக்குறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்படி பார்த்தா ஃபாரினில் எஸ்சி டிகிரி படித்த ஒரு பொண்ணு இங்கே ஈரோட்டில் நம்ம ஈரோடு சட்டக்கல்லூரியில் படிக்க வர்றாங்கன்னா எப்படி? சமூக வலைதளங்கள்னால. அதை நீங்கள் சொல்லுவீங்களா? அவங்க வந்து என்ன பாழாகிட்டாங்க அதனால தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க உங்களை சொல்ல முடியுமா? ஒரு சமூக வலைதளமாக எங்கே கொண்டு போய் சேர்க்குது நம்மளை? இங்கே இருக்க ஒரு கல்லூரியை ஃபாரின் ரேஞ்சு கொண்டு போகுதுன்னா சமூக வலைதளம் நம்ம பக்குவப்படுத்துகிற முறையில் இருக்குது, பயன்படுத்துகிற முறையில் இருக்குது. ஏன்னா ஒரு கத்தி எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஆயுனா இருக்கலாம், ஆலையும் வெட்டலாம். நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது எதிரணி அவர்களே. அது மட்டும் இல்லை, வெஜிடபிள் மார்க்கெட்டு கூட போக தெரியாமல் இருந்தாங்க நம்மளோட பாட்டிங்கள்லாம். ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்கள் பங்கு சந்தையில் 25% இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சமூக வலைதளங்கள். அதையும் யாராலையும் மறக்க முடியாது. வீட்டில் வெறும் சன் டிவியில் மெட்டி ஒலி சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கேட்குறாங்க போன வாரம், இந்த விஜய் சித்து விளாக்ஸில் மால்தீவ் சீரிஸ் 2வது எப்பப்பா வரும், இன்னும் வரல அப்படின்ட்டுன்னு. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. எல்லா ஒரு பெண்களோட வாழ்க்கையுமே அடுப்பங்கரைக்குள்ளே வந்து முடிந்து விடுமோ என்று பயந்து கொண்டு இருந்த பொழுது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கட்டும், இல்லை ஒரு மிகப்பெரிய அறிவுரையாக இருக்கட்டும், வெளி உலகமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வந்தது சமூக வலைதளங்கள். அதை யாராலுமே மறக்க முடியாது. தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா நம்ம அம்மாவுக்கு அப்பா கொண்டாந்து எடுத்து கொடுக்குற ஒரு சாரி தான். ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கு முன்னத்த நாளோ கொண்டு வந்து இந்த அவனுக்கு ஒரு சேலை அப்படின்னு கொடுத்தா அதுதான் அவங்களுக்கு சாரி. ஆனால் இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாடலில் பிடிச்ச விதத்தில் ரகரகமாக விதவிதமாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு தட்டி விட்றாங்கல்ல. இப்போ அவங்களோட சுதந்திரம் என்பது இங்கே வந்து வளர்ந்துருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு அவளோட பாட்டி கிட்டத்தட்ட 75 வயசு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தங்கம் ஜிபேல உனக்கு அமௌண்ட் போட்டிருக்க, தீபாவளி காசு எடுத்துக்கோமா அப்படின்னு. அப்போ இது ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க, ஜிபே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒரு வெளி உலகமே தெரியாமல் இருந்தாங்க அந்த காலத்தில் பாட்டிங்க. கணவன் பேரை வெளியே சொல்ல மாட்டாங்க, கையில் பச்சை குத்திருப்பாங்க. அப்படி இருந்த பெண்கள் இன்று வந்து விண்ணை தொடும் அளவுக்கு உயர்றாங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்னால தான் அப்படிங்கிறது நம்மளால மறுக்க முடியாது. இப்போ பெருந்துறையிலேருந்து அந்த காலத்தில் ஊருக்கு ஒரு ராமசாமி இருப்பார். அந்த ஊரில் இருக்க ஒரு ராமசாமிட்டு வந்து ஏப்பா இந்த பெருந்துறையிலேருந்து இந்த மகாராஜா சட்டக்கல்லூரிக்கு எப்படிப்பா போகிற அப்படின்னு கேட்டால், அட இப்படி வடக்கால போய் தெற்கால திரும்பினீங்கன்னா வடக்கு போனீங்கன்னா வந்துடும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ இந்த ராமசாமி இல்லை, வழி சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை. அப்படி பார்க்கும்போது கூகுள் மேப் இருக்குல்ல, கூகுள் மேப் போய் சொல்லாது. ஏன் இவ்வளவு? ஏன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முத்தமிழ் செல்வின்னு ஒரு பெண் எவரெஸ்ட் மலையை போய் தொடுறாங்கன்னா அவங்க ஊடகத்தோட உதவி இல்லாமையும் தொழில்நுட்பத்தோட உதவி இல்லாமையும் போயிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. என்னதான் நகைச்சுவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றுள்ள ஒவ்வொரு பெண்களும் இரவு எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. எதை நம்பி வெளியே போயிட்டு வர்றாங்க? காவலர்களை நம்பியா? இல்லை, SOS காவலன் என்னும் ஒரு தொழில்நுட்பத்தை நம்பி வெளியே போயிட்டு வர்றாங்க. அதை இங்கே இருக்க எதிராளினால மறுக்க முடியுமா? ஒரு பட்டன் தான் தட்டி விட்டா வந்து நிற்பாங்க போலீஸ், யாராலையும் கிட்ட வர முடியாது.
இது எல்லாமே சமூக வலைதளங்கள் வந்து பெண்களை பக்குவப்படுத்துகிறது தான் சொல்லணும். இறுதியாக உங்கள் அனைவருக்குமே என் மனதை ஈர்த்த ஒரு கவிதை இங்கு சொல்லி விடைபெறுக விரும்புகிறேன். சமூக ஊடகங்களில் உலா வரும் நிலாக்களே, சமூக ஊடகங்களில் நிலா வரும் நிலாக்களே, உங்களுக்கு தான் எத்தனை எத்தனை அறிவுரைகள், அறிவுரைகள் என்னும் பெயரில் கருத்து சொல்லும் அரைகுறைகள். புகைப்படத்தை பதியாதே என்றொருவர், பூப்படத்தை ப்ரொஃபைலில் என்று இன்னொருவர். உன் அடையாளம் தொல்லை, அவனிடம் பேசாதே, இவனிடம் பேசாதே, அவனுடன் அளவாய் பழகு என்று எத்தனை எத்தனை கருத்துக்கள். உன் அலைபேசி எண்ணிற்காகத்தான் அலையலையாய் அலைவார்கள் என்பார்கள். உன் அலைபேசி எண்ணிற்குத்தான் அலையலையாய் அலைவார்கள் என்பார்கள். அவரை இங்கு கண்டுகொள். இப்படியெல்லாம் உன் செவிகளுக்கு புளிக்கும் அளவிற்கு கருத்துக்கள் வந்திருக்கும். நித்தம் உன் தொலைபேசி பெட்டிற்குள், வாட்ஸ்அப்புக்குள் பக்கம் பக்கமாக உரைகள் வந்து செல்லும். அதையெல்லாம் பார்த்துவிட்டு சிரிந்து கடன் எவரிடமும் அடிபணிந்து விடாதே. உன் எவராவது இங்க இருக்க நாம் பெண்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்றால், எவனாவது ஒருவன் உனது நிர்வாண படத்தை காட்டி அச்சமூற்றினாலோ பயமூர்த்தினாலோ ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு செல்லுங்கள், உன் அன்னைக்கு இருப்பதுதான் என்னிடமும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பழகு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, சிவப்பு நிற மனிதனுக்கு நிழல் கருப்பு தான், கருப்பு நிற மனிதனுக்கு ரத்தம் சிவப்பு தான். மனிதா, வண்ணத்தில் இல்லையடா வாழ்க்கை, எண்ணத்தில் தான் இருக்கிறது வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய காந்த குரலிலே, நான் மயங்கும் குங்குமண்டல பாஷையிலே மிக அருமையான கருத்துக்களை பதித்து இருக்கிறார் நம்முடைய ஈரோடு சட்டக்கல்லூரியுடைய அம்பாசிடர், ஸ்பீக்கிங் அம்பாசிடர் லோகேஸ்வரி மிக அருமையாக பேசினார். அவர்கள் பேசினது வந்து எல்லா கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருந்தது. உண்மையிலே பெண்கள் என்பவர்கள், நான் வகுப்பு எடுத்து என்றால் ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் பெண்களுடைய தலைப்பை தான் பேசி கொண்டிருப்பேன். மாணவிகளுக்கு தெரியும். அதாவது வலைதளங்களோ அல்லது ஊடகங்களோ எவை மிரட்டினாலும் அது பெண்களை மிரட்டும் போது அந்த பெண்களுக்கு மிக முக்கியமான தைரியங்கள் மனதுக்குள் வர வேண்டும். முதல் அந்த கருத்துக்களை எதிர்த்து பதிவிட வேண்டும், அந்த அநியாயத்தை எதிர்த்து குரலிட வேண்டும், எதற்கும் அஞ்சக்கூடாது. அதற்காக தான் என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பெப்பர் சால்ட் ஸ்ப்ரே அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பாதுகாப்பு, இது சின்ன பட்டன் கத்தி கூட அலோவ் பண்ணியிருக்கேன் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு. பெண்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையும் மிக தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக பதிவு செய்தார் லோகேஸ்வரி. ஆனால் இந்த வலைத்தளங்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இந்த வலைத்தளங்கள் இவ்வளவு பேசி இவ்வளோ நன்மைகள் செஞ்சால் கூட ஏதோ ஒரு வகையில் ஆங்காங்கே தற்கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்களை விட பெண்கள் தான் என்று சொன்ன கருத்துக்களை நாம் மறுக்க முடியாது. எனவே இது இறுதி பேச்சை முடிக்க, அதாவது முதல் அணியை பேசி இறுதி முடிக்க, மதுரைக்காரர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட இப்பொழுது கடைசியாக பேச வந்திருக்கிறார். அமைந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணி பேசினாங்க, எல்லாமே பெண்கள் வந்து முன்னேற்றத்தில் தான் இருக்காங்க. நானும் சொல்கிறேன், பெண்கள் வந்து இணையதளத்தில் வந்து பண்படுத்தத்தான் போடுறாங்க, பால்படுத்தவே இல்லை. அவங்க சார்பாகவே சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி எதுக்கு முக்கால்வாசி பெண்களில் 100% பெண்கள் எதுக்கு கண்ணாடி போட்டிருக்காங்க அதை சொல்லுங்கள். அந்த காலத்தில் இருக்க பெண்கள் வந்து ஒரு முடை அரிசியை தூக்குனாலும் அசால்ட்டாக தூக்குவாங்க. இன்றைக்கு இருக்க ஒரு பெண்களை தூக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எங்கே போச்சு அந்த ஆன்லைன் இணையதளம்ன்ற ஒன்று வந்தது வாசி தானே? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோமேப்பா, மூட்டை தூக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். சார், நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் அந்த உடல் ரீதியாக அவங்க வந்து வீக்கர் ஆகுறாங்கல்ல. ஒரு பார்வை ஒரு பெண்ணுக்குன்றது வந்து பார்வை தானே சார் மெயினாக. அந்த பெண்ணுக்கு வந்து பார்வைன்றது ஒன்று இல்லாட்டி இந்த சொசைட்டியில் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த பார்வையே இந்த இணையதளம் மூலியமாக பாதிக்கப்படுதுன்னா அப்படிப்பட்ட இணையதளம் எதுக்கு சார்? ஹிஸ்டாரிக்கலாகவே பார்ப்போம். அந்த காலத்தில் இருந்த பெண்கள் வந்து, என்னுடைய பாட்டி வந்து 15 முளை சீலை அணிவாங்க. இப்போ இருக்க பெண்களை பாருங்கள், சேலைன்னா என்னன்னு கேட்பாங்க. எங்கே ஒரு பெண்களை வந்து சேலை கட்ட சொல்லுங்கள் பார்ப்போம், அவங்களாவும் திணறுவாங்க அந்த வாக்கில். அப்போ இந்த இணையதளத்தை பார்த்து அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்தியாவை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. நம்மளோட இந்திய பெண்ணின் அழகில் மயங்கி தான் நம்ம இந்திய பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை வந்து இன்றைக்கி நம்ம ஆங்கிலேயர் கலாச்சாரத்தில் மாறிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து சுதந்திரம் ஆகிட்டோம்லான்ட்டு அவர் நம்ம கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாமல் அவங்க கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அது காரணம் என்ன? இந்த ஆன்லைன் தான். ஆன்லைனில் வர உடைகளெல்லாம் இது நல்லா இருக்கே, ஒரு பெண்ணுக்கு வந்து
கவர்ச்சி தான் எதை பார்த்தாலும் அதை வாங்கணும் செய்யணுன்றதான் கவர்ச்சி. அந்த இணையதளத்தை பார்த்தோன்னே அந்த உடையை வாங்கி நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த உடையை வாங்கி போடுறாங்க. நம்ம கலாச்சாரம் வந்து பாதிக்கப்படுது. அப்போ லேடிஸுங்க தான் அதிகமாக வாங்குறாங்க ஆன்லைனில். சமயத்தில் புள்ளியல் விவரப்படி பார்த்தா 100%த்தில் 70% வந்து பெண்கள் தான் அமேசான்லேயும் இதுலேயும் ஷாப்பிங் பண்ணுறாங்க. நடுவரே சொல்லிட்டாரு, நான் என்ன சொல்கிறது. அதே மாதிரி பெண்கள் வந்து உணவில் வந்து ஒரு குடும்பத்தை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறது வந்து பெண்கள் தான். அப்படிப்பட்ட உணவில் வந்து ஏதோ இப்போ கம்பெனி நடத்துகிற உணவில் வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த காலத்தில் பாட்டிமார்கள் பூரா 103 வயசு 100 வயசு தான், அதுக்கு மேலெலாம் யாருமே டெத் ஆனது கிடையாது. 110 வயசு 103 வயசில் தான் இறக்குறாங்க. இப்போ பாருங்கள் 30 வயசு தாண்டதே அதோ கதியாக இருக்குது. 30 வயசில் எந்த வேலையும் செய்யாமல் போய் படுத்துடுறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன? இந்த இணையதளம் தான். இணையதளத்தை பார்த்து 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 தன்னோட உடல் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி, எங்கள் பெண்கள் வந்து பெண்கள் ஆண்கள் 2 பேரையும் கூட வச்சுக்கலாம். வேலையில் வச்சுக்கிறோம். ஒரு செல்லை யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அவன் சாதிக்கிறான். அந்த செல்லை யூஸ் பண்ணிவிட்டு அதிக நேரம் யூஸ் பண்ணுறான்னா அவன் அந்த ரகம் வந்து வீழ்ச்சியை தான் சந்திக்கிறான். அப்புறம் அந்த இணையதளம் இதுக்கு என்னுடைய ஆரம்ப கல்வி ஆசிரியர் சொல்லுவார், ஒரு இணையதளம்னு ஒன்று இருந்தால் சயின்ஸ்னு ஒன்று இருந்தால் இயற்கையை வந்து அழிக்காத மாதிரி இருக்கணும். அந்த இயற்கையை அழிச்சிச்சுன்னா அந்த சயின்ஸ் வந்து அந்த இயற்கையை அழிந்து போகும், அந்த சயின்ஸ் வளர்ச்சி அடையும். சயின்ஸ் மட்டும் வளர்ந்து என்னங்க பண்ண? இயற்கைன்றது ஒன்று கூட இருந்தால் தானே நன்மை. இப்போ இயற்கை ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிர் வாழ்ந்துட முடியுமா? அப்போ அந்த இணையதளம்ன்றது வேஸ்ட்டு தானே. நம்மளை வளர்ச்சி அடையுது இல்லைன்னு சொல்லலை, வளர்ச்சி அடைகிற பேரில் நம்மளை வந்து அந்த ரகம் பாலுபடுத்திட்டு தான் வருது. என்னதான் எதிரணி வந்து நாங்கள் எங்கெங்கே சாதனை பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உடல் ரீதியாகவும் சரி உயர்வு ரீதியாகவும் சரி நீங்கள் என்ன தான் பணம் அது காசு கீசு வச்சுருந்தாலும் உடல் நல்லா இருந்தால் தாங்க அந்த பணத்தை கூட நம்ம அனுமதிக்க முடியும். பணம் வச்சு என்னங்க பண்ணோம்? ஒரு உணவு சாப்பிட்ணுன்னாலும் இப்போ ஒருத்தவங்களுக்கு சக்கரை வியாதி வந்திருக்குனாலும் அந்த சக்கரை வியாதி வந்திருக்குங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் அவர் விரும்பிய சாப்பாடை வந்து சாப்பிட முடியல. அந்த ரகம் வந்து அப்போ என்ன இணையதளம் வந்து பாலுபடுத்திட்டு தான் இருக்குது, பண்படுத்த கிடையாது என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஆர்மேகனுடைய குரல் வந்து நம்ம மன்சூர் அலிகான் குரலுடைய சாயலாக இருக்குது. ஒரு சாய்ந்த குரல், எல்லாம் ஒரு அசால்ட்டாக இருக்கிறது. இவர் மிக சிறந்த செஸ் பிளேயர். நம்முடைய ஈரோடு சட்டக்கல்லூரியில் செஸ்ஸுக்கு அம்பாசிடர் அவர் தான். நிறைய பரிசுகளை வென்று வந்திருக்கிறார். இப்பொழுது அடுத்து இறுதியாக முடிவு செய்ய இந்த கருப்பு தங்கம் தூத்துக்குடிக்குரிய அந்த பாஜைக்குரிய பாருங்கள் பேரை சொல்லாவே அதிர்து இல்லை, அது போன்ற இந்த ராஜு என்பவர் என்ன செய்கிறார், இப்போது இறுதியாக இந்த பெண்கள் சமூக வலைதளம் பெண்களை பண்படுத்துகிறது என்று உறுதியாக பேச இறுதியாக வந்திருக்கிற கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார். நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லாம் அல்ல இறைவன் அருள் எல்லோருக்கும் துணை இருக்கட்டும் என்று என் முதல் கடவுளை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஈரோடு சட்டக்கல்லூரி நிர்வாகத்திற்கும் எங்கள் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எதிரணிகளெல்லாம் பார்த்தா எப்படின்னா பட்டிமன்றத்தில் ராஜாவும் பாரதி அவங்கள மாதிரி இருக்குது நம்ம அணி. இப்போ நான் வந்து ஒன்று சொல்கிறேன், இவங்க வந்து எப்படின்னா உருட்டுமா வா மனசுக்கு நீ இந்த கண்டிப்பாக ஜெயிப்ப, உருட்டு நல்ல உருட்டு. எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் போடாத எல்லாருக்கும் அது மட்டும் தான், ரீல்ஸ் போடுறது மட்டும் ஒரு வேடிக்கையாக தெரியுது. அதில் எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இன்றைக்கி கணவன்கிட்ட இருந்து பணம் கையேந்தாமல் இன்றைக்கி பெண்களே சுயமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. யாரும் மறுக்க முடியுமா? அதை நடுவர் அவர்களே மறுக்கவே முடியாது. அடுத்து என்னென்னு சொன்னாங்க, சமையல். இப்போ சம்பவத்தில் ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த கதை. வீட்டுக்கார் வந்து ஃபோன் போட்டு இல்லை வீட்டம்மா வந்து சொல்கிறாங்க என்னங்க குழம்பு வைக்கணும்ன்ட்டு. நீ குழம்பு வைமா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேம்மா அப்படின்ட்டு. இதெல்லாம் சிரிப்பு வேடிக்கை. அடுத்து இன்னொன்று பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது உண்மைதான், நாங்கள் இல்லைன்னு யாருமே மறுக்கலை. ஆனால் அந்த சம்பவம் வெளிவர அந்த சமூக வலைதளம்னு அன்றைக்கி அவ்வளோ வரைக்கும் வெளியே தெரிஞ்சிருக்குமா? அவ்வளோ பேரும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? எவ்வளோ பெரிய தலைகள்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? சமூக வலைதளம்னா அதெல்லாம் நடந்திருக்குமா? இன்னொன்று ஸ்விக்கி சொமேட்டோ 95 வயசு கிளவி இன்றைக்கி ஆர்டர் போட்டு ஆன்லைனில் சாப்பிட்றாங்க. நம்ம வந்து இவங்க தரப்பில் இவங்க ஏஜை மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. அதனால் பயனடைறவங்க எவ்வளோ பேரோ இப்போ இந்தியாவில் இருக்காங்க. இன்றைக்கி அது இல்லாமல் யாருமே கிடையாது, சொமேட்டோ ஸ்விக்கி. அடுத்து இன்னொன்று என்னென்னா அரிசி. அந்த காலத்தில் 90 வயசு கிளவி 3 மூடை அரிசி தூக்குமா. இப்போ ஏங்க தூக்கணும்? ஹோம் டெலிவரி இருக்கலாங்க, வீட்டுக்குள்ளே சொன்ன இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு அந்த அரிசி தூக்குறதுக்கு இப்போலாம் பெண்களுக்கு ஏங்க அது? அதுக்கப்புறம் இப்போ லியோ டான்ஸ் வந்து நம்ம பிரதர் ஒருத்தர் ஆனாப்பில் நேற்று செமினார்களில் வச்சு ரீல்ஸு ஒரு பாட்டி 75 வயசு பாட்டி லியோ டான்ஸ் ஆடுறது பார்த்தா நேற்று அவர் ரீல்ஸே கற்றுக்கிட்டு இருந்தார். நேற்று நடந்த சம்பவம் அது.
அதுக்கப்புறம் இன்னொன்று ஆரம்ப கல்வி ஆசிரியை வந்து எனது எதிரணிகிட்ட சொன்னாங்களாம், அந்த காலத்தில் இல்லை சமூக வலைதளம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவாக இருக்கணும் ஆரம்ப காலத்தில். இப்போ அந்த சேட்டை போய் கேளுங்க, சமூக வலைதளம் பயன்படுமா பயன்படாதான்ட்டு. இன்றைக்கி அவங்க ஒவ்வொரு அணுவாக அட்டண்டன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டியோ எல்லாமே ஆன்லைனில் தான் அனுப்பணும். இன்றைக்கி அப்படி ஒரு சிஸ்டம் சமூக வலைதளத்தில் இருக்குது. முன்னாடி தான் அலைச்சல், 4 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அவ்வளோ இருக்குது. இன்னொன்று என்னென்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பொறுத்தவரையில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் எப்படி அடைஞ்சோம் தியாகிகள்லாம் இப்போ அந்த காலத்து ஆள்கிட்ட ஓரளவுக்கு மறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம எப்போ கேட்டாலும் அந்த சமூக இணையதளத்தால் நம்ம எப்போ கேட்டாலும் 200 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். அதில் என்ன முடியுமா? நம்ம வரலாறு யாருக்காவது தெரியுமா? ஒரு நாட்டின் வரலாறு மறைக்கப்படுகிறது என்றால் அந்நாடு அழியக்கூடும் என்று ஒரு நபர் கூறியிருக்கிறார். அந்த நபர் பேர் எனக்கு தெரியவில்லை. அடுத்த எல்லாருமே இணையதளம் பயன்படுத்துகிறாங்க, அப்படி பண்ணுறாங்க பொண்ணுங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, எல்லாமே குற்றம் கிடையாதுங்க. எல்லாருமே அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க நாங்களும் தான் யூஸ் பண்ணுறோம். இப்படி எல்லாருமே பேசுகிறாங்களே, நடுவர்கிட்ட நான் ஒரே கோரிக்கை வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இந்த செல் இல்லாமல் நடுவரால் 1 நிமிஷம் இருக்க முடியுமா? இதுக்கு நடுவர் பதில் சொல்லணும் எனக்கு. இல்லை, கண்டிப்பாக முடியாது. அடுத்த இன்னொன்று அதே மாதிரி இன்னொன்று ஒன்றே சொல்கிறேன். அதே மாதிரி அந்த காலத்தில் இளையராஜா 19 ஸ்கிட்ஸு 18 ஸ்கிட்ஸு பாட்டில் இப்போ யாராவது பாட முடியுமா? நம்ம வகுப்பில் படிக்கிற ஒரு அம்மா மட்டும் ஒரு அம்மா படித்தாங்க. அந்த பாட்டு கூட பாதி பேருக்கு யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி பழசெல்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த சமூக வலைத்தளம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. சமையலில் 90 இந்தியாவில் இப்போ கணக்கெடுத்ததில் 90% பேருக்கு சமையலே தெரியலை. அவ்வளோ வெறுமே தப்பு, பொய் சொல்லக்கூடாது. 95% 95% பேருக்கு சமையலே தெரியல. அவங்க கணவனோட உயிரில் யூடியூப்பை பார்த்து செய்கிறாங்க. இருந்தாலும் கணவர் சாப்பிட்றாரா இல்லையா, அனுசரித்து சாப்பிட்றாரா இல்லையாங்க, அதானங்க மேட்ரு. அதை விட்டுட்டு அனாவசியமாக பேசிக்கிட்டு இன்னொருத்தர் ஒரு அரசு அதிகாரி, இப்போ ஒரு அரசு அதிகாரியை பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பொண்ணு ஒரு ஆஃபீஸில் பிரச்சனை நடக்கும் பட்சத்தில் ஃபோனை எடுத்தால் போதும் அனைத்து அரசு அதிகாரிகளும் பயந்து ஓடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு அந்த அளவுக்கு சமூக வலைதளம் உதவியாக இருக்குது. காவலன் செயலி ஆட்டோவில் இப்போ நீ இந்த ஈரோடு காலேஜிலேருந்து ஏறோன்னா வீட்டுக்கு போகிற வரைக்கும் இங்கே தட்டினது அங்கே நிப்பாட்டா மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு இதுவுமே இல்லை. அவ்வளோத்துக்கு இந்த சமூக வலைதளம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இன்னொன்று கல்வியில் முன்னேற்றம். கொரோனா பீரியடில் நான் 3 வருஷம் நம்ம லாக்டவுனில் இருந்தோம். அந்த டைம்லலாம் நம்மளுக்கு இந்த சமூக வலைதளம் புரோஜனமாக இல்லையா? எதிரே நீர் புரோஜனம் இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தரும் கூற மாட்டார்கள். ஏன்னா உண்மைக்கு புறம்பாக பேசுவது தான் அவர்களுடைய எல்லாமே. அதே மாதிரி சமூக வலைதளம் வந்து முக்கியமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அது வந்து அவங்களுடைய கோழைத்தனம். அது வந்து நம்ம பொது கருத்தில் சொல்லக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. எல்லா சட்டமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் பயப்படணும்? அவன் எடுத்து மிரட்டிட்டானா லீகலாக பார்ப்போம்னு சொல்லி நம்ம போக வேண்டியதான். எல்லாம் அக்கா சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் இருக்கிற உறுப்பு தான் அவங்களுக்கும் இருக்கும். இப்போ என்னென்னா சூசைட் பண்ணுறதை யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? யூடியூப் பார்த்து இன்றைக்கி நிறைய பேர் கயிறு எப்படி போடணும், மருந்து எப்படி குடிக்கணும், அது எதை கலக்கணும், எல்லாமே இன்றைக்கி இணையதளத்தில் இருக்குது. இன்னொன்று டெலிவரி, அந்த ப்ளே ஸ்டோரில் ஒவ்வொரு ஆப்லேயுமே சூசைட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஆன்லைன்லேயே ஆர்டர் போடுறோம். இன்றைக்கி அது இல்லைன்னா நேரடி அலையணும், மெடிக்கல்காரன் எதுக்குன்னு கேட்பான். இன்றைக்கி அந்த கஷ்டம் இருக்குதா? இல்லை எல்லாமே ஆன்லைன்லேயே டெலிவரி பண்ணி வாங்கிக்கிறோமே. ஆகவே எங்கள் அணிக்கு தான் வெற்றி வாகை சூடார் என்று நடுவர் அவர்களை வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் அருமையாக பேசினார். ஏனையோ அவர் என்றுமே நல்லா பேசக்கூடியவர் ராஜு. தன்னுடைய அந்த ஸ்லாங்கில் அருமையான கருத்துக்களை பதிவிட்டார். என் அருமையானவர்களே, இங்கே இருக்கிறவர்களே எல்லாரோட ஓரளவுக்கு நான் வயதில் மூத்தவர். எனக்கு இணையாரவர் 1-2 பேர் இருக்கலாம், அது தவறு இல்லை. அந்த வகையிலே மூத்தவர் என்ற முறையிலே சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய இந்த பட்டிமன்றோட தலைப்பு நம்முடைய இணைச் செயலாளர் அருண்பாலாஜி அவர்கள் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பெண்களை பற்றி இது பண்ணுறது ஒரு அருமையான ஒரு தலைப்பு. இதை பேச வேண்டிய சூழ்நிலை நாம் இன்று சமுதாயம் இருக்கின்றது. என் அருமையானவர்களே, எந்த ஒரு சமுதாயத்திலே ஒரு பெண் மதிக்கப்படுகின்றாலோ அந்த சமுதாயம் வீறு கொண்டு எழும், ஒரு நல்ல நாகரிகத்தோடு செல்லும் என்பது என்னுடைய திண்ணம் கருத்து. அதாவது எந்த பெண்ணுக்கும் அந்த காலத்தில் சொன்னாங்க, மகாத்மா காந்திகள் சொன்னார், நள்ளிரவில் 12 மணிக்கு நகையெல்லாம் அணிஞ்சு கொண்டு நடு தெருவில் யார் போகிறாங்களோ பெண்கள் போகிறாங்களோ அப்போ தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம பொக்கவாய் தாத்தா சொன்னாருன்னாங்க.
இன்றைக்கி நைட்டு 12 மணி இல்லைங்க, காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டால் கூட செயினை அறுத்துட்டு போகிற சூழ்நிலை தான் இன்றைக்கி சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு நம்ம சமுதாயம். ஆனால் இந்த சமூக வலைதளங்கள் எப்படி புண்படுத்துகிறது, எப்படி பண்படுத்துகிறது என்ற ஆராய்ச்சியில் பார்த்தால் இரு அணிகள் பேசியை பார்த்தா ஒரு சரிசமமான விதங்களாக இருக்கிறது. இது தீர்ப்பு சொல்கிறது மிக குழப்பமானது. ஏனென்றால் இந்த சமூக வலைதளங்கள் புண்படுத்துகிறது என்று சொன்னால் அப்போ நம்ம சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டுடும். அதே சமயத்தில் சமூக வலைதளங்கள் பண்படுத்துகிறது என்று சொன்னால் நாட்டில் நடக்கிற அநியாயங்களை நாம் மூடி மறைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இரண்டுமே விதத்தில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கே நிறைய பெண்கள், ஈரோடு சட்டக்கல்லூரி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பெண்களுக்கு மிக முக்கியத்துவம். இங்கு பெண்கள் மக்கள் தொகை தான் அதிகம். அது கல்வி பயிலும் மாணவிகளாக இருக்கட்டும், அல்லது அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களாக இருக்கட்டும், அல்ல ஆசிரியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இங்கே பெண்கள் அதிகம். இதிலிருந்தே தெரியும் பெண்களுக்கு மிக முன்னுரிமை இங்கு. அப்பேற்படி பார்த்தால் இங்கே இந்த விஷயத்தில் பெண்களுக்கெல்லாம் ஒரு மூத்தவர் என்ற முறையில் நான் ஒரே ஒரு அறிவுரை மட்டும் சொல்ல விரும்பிக்கிறேன். தைரியமாக இருங்கள், நமக்கு மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது. எந்த விஷயத்தையும் நல்ல விதமாக ஃபேஸ் பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் உங்களுடைய தாயாரிடமும் உங்கள் தந்தையாரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் கணவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதில் தவறு எதுவும் இல்லை. மனதுக்குள்ளே பூட்டி வைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு அனானமஸ் கால் வருது, இல்லை உங்களுக்கு ஒரு திருடன் கால் வருது, இல்லை மொபைலில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதை ஊமையாக இருந்தால் அது மிக பெருசாக கொண்டிருக்கும். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஒருவன் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறான், இரவு 12:30 மணிக்கு ஒரு பெண்ணிடம் தொடர்பு கொள்கின்றான். அவன் ஆண்மகன் என்று தெரிகிறது, இவர் பெண்மகள். உடனே தன்னுடைய மறுப்புகளை தெரிவித்து விட வேண்டும். அருமையான குழந்தைகளே, அப்பொழுதே மறுத்து விட வேண்டும். யாராணி காலில் கழட்டி அடிப்பேன், வந்தனா உன்னை அப்படி பண்ண இப்படி பண்ண, காய்ச்சா மூச்சுன்னு கத்தி உங்களுடைய மறுப்பை தெரிவிச்சிங்கன்னா அந்த ஃபோனை பிளாக் பண்ணிவிடுவான். அதை விட்டுட்டு நீங்கள் பயந்து கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். விஷயங்களை பகிர்ந்து கொள்ளார்களே, எது பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் சமூக வலைதளத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் வந்த திரைப்படத்தில் கூட அருமையாக சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருப்பான், ஐ ஆம் கோயிங் டு குற்றாலம், ஐ ஆம் கோயிங் டு தஞ்சாவூர், இங்கே திருட ஐ ஆம் கோயிங் டு யுவர் ஹவுஸ், திருடிட்டு ஓடி போயிடுவான். ஸோ எது நம்ம சமூக வலைதளத்தில் பதிவிடணுமோ அதுதான் பதிவிடணுங்க. பிள்ளையார் சேர்த்தி கும்பிட்ற பிள்ளையாரை போடுறான், கொழுக்கட்டையை போடுறான், நகையை போடுறான், எங்கெங்கே போகிறான் ட்ரெயின், ஒரு பர்சனல் ப்ரைவசியே கிடையாது. ஸ்டேட்டஸ் போடுறது தான் மிக முக்கியமான கொள்கையாக போகிறது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஆண்களோட பெண்கள் அதிகமாக இருக்காங்க, அதான் வருத்தமாக இருக்கிறது. ஒரு மொபைல் ஃபோனை காதில் வைத்தால் அந்த பெண் வீட்டிலிருந்து கிளம்பி அலுவலகம் ரீச் ஆகிற வரைக்கும் மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டே போகிறது. சமீப காலத்திலே குரோம்பேட்டை ரயில்வே நிலையம் நான் செல்லும்போது ஒரு பெண் ரயில்வே ட்ராக்கில் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே போது ட்ரெயின் வருது. அங்கேருந்து ஒரு பூக்கார அம்மா கத்துறாங்க, அம்மா ட்ரெயின் வருது. சட்டுன்னு திரும்பினா அப்படி தள்ளிட்டா, இல்லைன்னா காலியாக இருப்பா. காரணம் இந்த ஊடகங்கள், இந்த என்ன சொல்கிறது, இந்த டெக்னாலஜி. அதை நல்ல விதமாக பயன்படுத்தினா இந்தியா ஒரு வல்லரசு நாடான அந்த கலாம் கண்ட கனவு கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் மிகப்பெரிய முன்னேற்ற பாதைக்கு போகலாம். ஆனால் நம் பயன்படுத்தும் விதத்தில் தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்மளுக்கு முரண்பாடு இருக்கிறதே தவிர வேறு ஊடகங்களோ இல்லை இந்த தொழில்நுட்பங்களோ அல்லது இந்த வாட் இஸ் கால்டு இந்த கணினி மயங்களோ, இது வலைத்தளங்களோ, இதை நாம் குறை சொல்லக்கூடாது. அப்போ இறுதியாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த சமூக வலைதளத்தை என் அருமையானவர்களே, பயன்பாடு விதம்னு ஒன்று இருக்கிறது. இது நமக்கு நல்லது. ஒரு கத்தியை எடுத்தால் அது ஒருவரை குத்தி விடலாம், அதே கத்தியை எடுத்து ஆப்பிளை நறுக்கி ஆப்பிளாக சாப்பிடலாம். நம்முடைய பயன்பாட்டை பொறுத்து இருக்கின்றது. அதுபோன்று இந்த சமூக வலைதளங்களை பெண்கள் மிக மரியாதையாக, கண்ணியமாக, கவனமாக, உஷாராக பயன்படுத்தினால் அந்த சமூக வலைதளங்களை அவர்களை பண்படுத்தும். அதே சமயத்தில் அதை புரிந்து கொண்டு நவ நாகரிகம், இப்போ புது டெக்னாலஜி, புதுசு, இதெல்லாம் ஒரு ஃபேஷன், இந்த லெவலில் போனால் கண்டிப்பாக அவளை பாழ்படுத்திடும். அப்போது ரெண்டு வகையில் பார்த்தா எப்படி தீர்ப்பு கொடுக்குது சார்? ஏதாவது ஒன்று தான் சார் சொல்லணும் தீர்ப்பு. பாழ்படுத்தும் இல்லை பண்படுத்தும். அதுக்கு தானே சார் எவ்வளோ நேரம் ஆகி போனால் கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நான் உட்காந்துட்டுருக்கோம். ஏதாவது சொல்லுவீங்க அவங்களுடைய தலைப்புக்கு. இது தலைப்புக்கு கொடுக்குறவுடைய அவசியம் கிடையாது. நாமளே நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது சமூக வலைத்தளங்களை முறைப்படி பயன்படுத்தினால், முறைப்படி செய்தால் அது பெண்களை பண்படுத்தும். 100% பெண்களை மட்டுமல்ல, மனித குலத்தை பண்படுத்தும். அதே சமூக வலைதளத்தை சிறிய அளவில் ஒரு தவறாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய பாதிப்பை பெண்களுக்கு மட்டுமில்லாமல்
இந்த மொத்த சமுதாயத்தை பாழ்படுத்திவிடும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எனவே சமூக வலைதளம் பெண்களை பாழ்படுத்துகிறதா பண்படுத்துகிறதா என்பதை அவரவர்கள் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தே அமைகிறது என்று நான் தீர்ப்பு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிங்க. பர்ஃபார்ம் பண்ணவங்களை என்கரேஜ் பண்ணதும் நல்லா ஒரு ஹெல்த்தியான வேல பண்ணிங்க. இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவுமே எனக்கு இன்றைக்கி ஒரு வேலை இருந்தது, வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் என்னை கூட்டிகிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இப்போது ஐ என்ஜாய் திஸ் ஃபங்க்ஷன் அ லாட். ஞானப்பிரகாஷ் பேசி தான் பார்த்துருக்கேன். இந்த தடவை வந்து சாங் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பர்ஃபார்ம் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம காலேஜில் வரணும்னு நான் விருப்பப்படுறேன் இந்த தருணத்தில். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு தான் சொல்வேன். ஏன்னா என்னோடய காலேஜ் டேஸ்க்கு போன மாதிரி இருந்தது. ரொம்ப என்கரேஜிங்காக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த மூமெண்ட். என்னோடய குட்டி வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஆனுவல் டே பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு அம்மா அங்கே அமுச்சு விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம போகணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இது, கண்டிப்பாக இதுக்கு போகணும், கண்டிப்பாக இதை நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு சாரை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தேன். யானை பசிக்கு சோலை பொரிங்கிற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் தான். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஒன்றா சேர்ந்து நம்ம உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் நிறைய காமிங்க. உங்களோட எல்லா டேலண்ட்ஸும் நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ரைட் பிளாட்ஃபார்மாக இருப்போம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.